பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 3வது ப்ரோமோ வேறு லெவலுங்க. இதான் ரியல் பிக் பாஸ். கனி வெர்சஸ் பாரு வெர்சஸ் கனி. மதியம் நடந்த அந்த பிரச்சனையில் ப்ரோமோவில் ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அதே தான். அதையே ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பண்ணுறது தான் ப்ரோமோ 3. அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்டே கனி தான் அப்படின்னு ஒரே போடு விஜய் பாரு. இல்லை, எனக்கு அநியாயத்தை கண்டால் நான் பொங்கிடுவேன், தாங்கிக்கவே முடியாதுங்க இது கனி. அவங்க எதுவுமே பொங்கிடுவாங்களாம். அவங்களுக்கு அநியாயத்தை கண்டால் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துருவாங்களாம். கனி சொல்கிறாங்க. அன்பு கேங்கு, அன்பு ஜெயிக்கு நம்புறியா நீ? அந்த கேங்கு அது திரும்பவும் அந்த கேங்கெல்லாம் கூட்டிட்டாங்க, கூடி உட்காந்துக்கிட்டு அன்பு ஜெயிக்குன்னு நம்புறியாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எப்ஜே, வேறு யார்? தற்குறி எப்ஜே உட்காந்துருக்கான் பக்கத்துலேயே. இந்த பக்கம் கண்டிப்பாக சபரி தான் இருப்பான். அப்புறம் கெமி, பிரகாஷ்ராஜ், பிரவீன்ராஜ், அப்புறம் அப்சாரா எல்லாம் அப்படி சுற்றி இருப்பாங்க. அப்புறம் துஷார் அவனும் இருப்பான். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாரு சொல்லுது, கனியக்கா மேலே எனக்கு ஒரு மித்து ஒப்பீனியன் தான் இருந்தது. ஆனால் தன்னை எதுக்குறவனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. அப்போ அவங்க தான் ரொம்ப விஷம், கனியக்கா தான் விஷம். இது எதுக்கு பண்ணுதுன்னா பாரு, கனியை எக்ஸ்போஸ் பண்ணி நாமினேஷனுக்குள்ளே வர வச்சு வெளியே அனுப்புறதுக்கான திட்டம் தான் அது. ஆனால் கனி என்ன பிளான் போடுதுன்னா, குடும்பமாக அன்பு கேங்கு உருவாக்கி அது நாமினேஷனுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் அதோட பிளானு. இது தெரியாது பாருவுக்கு. ஆனால் பாரு அடிக்கிறது தான் திரும்பி. ஆனால் பிளான் இது தான், கனியோட பிளான் இது தான். ஆனால் ஒரு ஃபேக், அது நடிக்குது, அப்படியே நாடகம் போடுது. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் எதுக்குற மாதிரி. அது க்ளீனாக ஓப்பனாக அடிச்சிருச்சு பாரு. விஷம்னு எல்லா கேமராலையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபேக்கு, விஷம், மாஸ்டர் மைண்டு, பிளான் போடுறதே அதுதான். வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே பாரு அழகாக க்ளீனாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்றே லைட்டாக நடந்துச்சு, இன்றைக்கும் நடக்குது, இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கும். சனி ஞாயிறு தாண்டின பிறகு தான் கனி டார்கெட்டு தான். கனி டார்கெட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்ட்டு, குக்கு வித்து கோமாளி ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அடிக்குது பாரு. அதான் பிளான். பாரு சொல்கிறது ஒன்று உண்மை தான். அவங்க சொல்கிறது எல்லாரையும் கேட்க வைக்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய அரசியல். இது அங்கே மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். ஆனால் அது கரெக்டாக சொன்னிச்சு பாரு. அழகாக கனியை எக்ஸ்போஸ் பண்ணி விடுது. சீக்கிரமே கனியோட ஆட்டத்தை முடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோடில் பார்ப்போம்.